At next, I call our friend A.M. Muhammad Yusuf from grade 5 to give the motivational speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இயல்பான ஒரு எண்ணம் உண்டு. ஒரு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான்னா தன்னுடைய நேரத்தை தூக்கத்திலும் விளையாட்டிலும் பொடுபோக்கிலும் ஒருவன் கழிக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அவனுடைய மனசு உறுத்தும். தேவனுடைய காரியங்கள், நீ அடைய வேண்டிய காரியங்கள், லட்சியங்கள் ஏகப்பட்டது இருக்கின்றது. நீ சும்மா உட்கார்ந்துருக்கேனான்னு நம்மளுடைய உள்ள நம்மள்கிட்ட சொன்னோம். அப்போ அந்த மனுஷன் நினைப்பான், எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாரும் அடைந்திராத சிகரத்தை நாம் அடைய வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் நினைப்பது இயல்பான காரியம். அப்படி ஒரு மனிதன் ஒரு தடவையாச்சு, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு எப்படியாச்சும் வெட்டணும், யாரும் அடைந்திராத சிகரத்தை அடைந்திட வேண்டும் என்று நினைச்சானா அவன் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? முதல் வேலை ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது. நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது. அவனுக்கு எந்த விஷயத்தில் அவன் லட்சியத்தை அடைவான் என்று நண்பனுக்கு தெரியும். கூட இருக்க நண்பன் அந்த விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணுவான், நீ இதை செய்ய, முன்னெடு, நீ கன்ஃபார்ம் ஜெயிப்படா என்பதாக ஒரு நல்ல நண்பன் நமக்கு மோட்டிவேட் பண்ணும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்திலாவது ஜெயிச்சிருவான். ஏதாச்சும் ஒரு விஷயத்திலாவது ஜெயிச்சிருவான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் அன்பானவர்களே, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தான் ஜெயிச்சு வாழணும், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன தெரியுமா வேணும்? தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் ஜெயிச்சேன், எப்பயுமே நான் வெற்றியாளராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒரு நல்ல நண்பன் அல்ல, 5 நல்ல நண்பன் அல்ல, 1000 நல்ல நண்பனை கொடுத்தாலும் அது பத்தாது. மாறாக ஒரே ஒரு எதிரி போதும், அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கும். ஒரு எதிரி, ஒரே ஒரு எதிரி. ஏன்னா எவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும், லட்சியத்தை அடையணும், கரெக்டாக நம்முடைய டைமை பயன்படுத்தணும் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மலாம் ஸ்கூல் படிச்சுட்ருப்போம். அன்றைக்கி அந்த வாத்தியார் வந்திருக்க மாட்டார். ஃப்ரீ பீரியட், ஆஹா வாத்தியார் இல்லைடா, ஃப்ரீயாக உட்காந்து விளையாடுவோன்டா, 4 ஆளுக்கு விளையாட ஆரம்பிப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒருத்தர் எந்திரிப்பான். ஒருத்தர் எந்திரிச்சு நேராக ஸ்டாஃப் ரூமுக்கு போவான். அந்த டீச்சர் வந்திருக்காங்களான்னு பார்ப்பான், வரலை. அதோட ஒரு கோளாறான டீச்சரை கூப்பிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சுருவான். அவனுடைய லட்சியம் என்பது, நான் எங்கள் அம்மா எங்கள் அத்தா காசு கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அப்பேற்பட்ட இந்த கஷ்டத்தில் நான் என்னுடைய நேரத்தை நான் ஒதுக்கிட மாட்டேன், எனக்கு நடத்த வேண்டிய டீச்சர் வரணும், வரலைன்னா வேற ஒரு டீச்சர் நடக்கணும் என்பதாக தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எதிரிகளாக மாறுகிறார். அன்பானவர்களே, எவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எவன் தன்னுடைய வாழ்க்கையில் யாரும் அடைங்கிற சிகரத்தை அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எதிரியை நம்ம சாதாரணமாக நினச்சக்கூடாது. நண்பன் 1000 சொல்லுவான், நம்மளால கேட்க முடியாது, நண்பன் தானடா அவன் 1000 சொல்லுவான் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளை விமர்சிக்கக்கூடிய, நம்மளை திட்டக்கூடிய, நம்மளை தாழ்வோடு நினைக்கக்கூடிய அந்த எதிரி ஒரு வார்த்தை சொல்லுவான் அல்லவா, அந்த மந்திர சொல் தான் அந்த எதிரியை காட்டிலும் நம்மை உயர்த்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். மாணவர்களே, இதற்கு உதாரணமாக ஏகப்பட்ட வரலாற்றுகளை பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, நீ அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லை, நீ படிக்க மாட்ட, உங்கள் இனத்தவர்கள் அங்கே படிக்க முடியாது என்பதாக டாக்டர் அம்பேத்கர் தாழ்வுபடுத்தி சொன்னாங்க. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் என்ன தெரியுமா பண்ணார்? எவர்கள் அந்த காலேஜில் படிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த காலேஜிலேயே அவர்கள் போய் படித்து அந்த காலேஜிலேயே முதல் பரிசு எடுத்து, எவர்கள் நீ தகுதி எட்டணும் என்று சொன்னார்களோ அந்த நபர்களுக்கு முன்னாடி தலை தோங்கி நின்றார்கள் டாக்டர் அம்பேத்கர். நெல்சன் மண்டேலா அவர்கள் 21 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே ஏராளமான துன்பங்களை அறிவித்தார்கள் நெல்சன் மண்டேலா. ஆனால் யார் அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ அந்த துன்பத்தை கொடுத்த நபர்களுக்கே அதிபராக, அந்த நாட்டினுடைய அதிபராக நெல்சன் மண்டேலா தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்துருக்கோம், பல்பு கண்டுபிடிச்சாரு, ஒரே ஆட்டம்ல கண்டுபிடிச்சிட்டாரா?
ஏகப்பட்ட தோல்விகள் 1000க்கும் மேலான தோல்விகளை அடைந்து தன்னுடைய விடாமுயற்சியை கையாண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் பல்பை கண்டுபிடிச்சி இன்ன வரையும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தாமஸ் ஆல்வா எடிசன். அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நம்முடைய எதிரியை நம்ம பார்க்கணும். எதிரி நம்ம இப்படி சொல்லிட்டானே, நம்ம தகுதியற்றவர்களா என்பதாக நம்ம பின் வாங்கிட்டோம்னா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஒரு நபர் 21வது வயசில் நினைக்கிறார், என்னடா வாழ்க்கை இது, ஒன்றுமே பண்ண முடியலையே, 21 வயசு ஆயிடுச்சு, நாம் எதுவும் சாதித்த மாதிரி தெரிலையே அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு பிஸ்னஸ், ஒரு இதை ஆரம்பிக்கணும்டா அப்படின்ட்டு கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. கையில் காசு இல்லை, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு காசு சேகரித்து ஒரு விஷயத்தை, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவருடைய 31வது வயசில் உலகம் போற்றக்கூடிய நபராக அவர் மாறுறாரு. அந்த கம்பெனி வெரி ஃபேமஸ்டு. அந்த கம்பெனி ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நபர்கள்லாம், காசு போட்ட நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஃபோன் போட்டு நீங்கள் மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ இந்த நபர் மீட்டிங்க்கு வராரு. வந்தவுடனே இந்த மாதிரி நல்ல கம்பெனி நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கு மீறி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தேவையில்லை, நீங்கள் கம்பெனியை விட்டு போயிருங்க என்பதாக சொன்ன உடனே யோசித்து பாருங்கள், 10 ஆண்டு காலமாக நம்முடைய முழு உழைப்பையும் கொடுத்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நாம் உருவாக்கியிருந்தோம் என்று சொன்னால், அந்த 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நம்முடைய மனசு எவ்வளோ வருத்தப்படும். அதே மாதிரி தான் அந்த நபருக்கும் வருத்தப்படுறாரு. ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு இதனால் ஆச்சு விமர்சனம்லாம் பண்ணல, நேராக வந்தார். அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் தாங்க முடியல. இவ்வளோ உழைப்புகளும் வீணாக போயிடுச்சு என்பதாக நினைச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளில வராரு. வெளில வந்து அப்போ நினைக்கிறாரு, யார் நம்மளை தூக்கி போட்டாங்களோ, யார் நீ இனிமேல் தேவையில்லைன்னு சொன்னாங்களோ, அந்த நபர் நம்மளை அழைக்கும் விதமாக நாம் முன்னேறி காட்டணுன்ட்டு கம்ப்யூட்டர் எடுக்கிறாரு. அவருக்கு தேவையான விஷயங்கள், இது புது புது விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு சில ஆண்டுகள் போது எந்த கம்பெனி எந்த கம்பெனி அந்த நபரை துரத்தி விட்டுச்சோ அந்த கம்பெனி கூப்பிடுது, திருப்பி நீங்கள் தலைமை ஏற்றுக்குங்க என்பதாக. அப்போ இந்த நபர் போகிறாரு எதோட, ஒரு புது கண்டுபிடிப்போட. என்ன கண்டுபிடிப்பு? இந்த உலகத்தில் போற்றப்படக்கூடிய, இந்த உலகத்தில் எல்லாரும் அதை ஒரு மதிப்போடு பார்க்கக்கூடிய அந்த ஐஃபோன், ஐபேட், லேப்டாப், இதை கண்டுபிடித்த நபர் ஸ்டீவி ஜாப்ஸ். இவரை உலகத்தில் எல்லாரும் போற்றுவாங்க, மாபெரும் புத்திசாலி என்பதாக எல்லாம் போற்றுவாங்க. ஆனால் அவர் இவ்வளோ பெரிய லட்சியத்தையும் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் அடைந்ததற்கு பின்னால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க. அன்பானவர்களே, இது போன்ற நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் நம்முடைய எதிரிகளின் மூலியமாக வரும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம தகர்த்து எரிச்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி அடைவோம். நாம் இதில் எது போன்று இருக்க வேண்டும்? ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு, ஒருத்தர் கழுதை வச்சுருக்கிறார். அந்த கழுதையை வச்சு அந்த கழுதை மேலே சுமையெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு. தினைக்கும் அதே மாதிரி அதை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த கழுதை ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. பள்ளத்துக்குள்ளே விழுந்தவொடனே சரி தூக்கலான்னு பார்த்தா தூக்க வழி இல்லை, பெரிய பள்ளம். அப்போ அவர் யோசிக்கிறாரு, சரி நம்மளால் முடிஞ்ச காப்பாற்ற முடியல, இதனால் உழைச்சி கொடுத்துச்சே, சரி அதுக்கு நல்ல அடக்கமாச்சு பண்ணிட்டு போயிடறான்னு என்ன பண்ணார், மண்ணை தூக்கி அந்த குழியில் போட்டார். போடுறாரு. ஆனால் அந்த கழுதை என்ன பண்ணுச்சா, உசாரிச்சு இதாகிடுச்சு, தெளிவாயிருச்சு. அந்த மேலே உழுகிற மண்ணெல்லாம் தட்டி விட்டு கீழே மண் போக அந்த மண் மேலே ஏறி அது வெளியில் வந்துருச்சா. அன்பானவர்களே, இந்த கதையின் மூலிமா நான் புரிஞ்சு கொடுக்குற விஷயம் என்னென்னா, நம்மளை 1000 பேர் துற்றுவார்கள், நம்மளை டீமோட்டிவேஷன் செய்வாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம தகர்த்தெறிஞ்சு நம்ம வந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியிடுவோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.